அனைவருக்கும் வணக்கம். பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட முக்கிய அறிவிப்பை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். முதலாவது என்ன பார்க்க போகிறோன்னா, பள்ளி கல்வித்துறை செயல்பாடுகளை கண்காணிக்க மாவட்ட வாரியாக குழு. இரண்டாவது, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நியமிக்கப்பட்ட கண்காணிப்பு அலுவலரின் பெயர்கள், அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்கள். மூன்றாவது என்ன பார்க்க போகிறோன்னா, தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளின் கண்காணிப்பு அலுவலர்களின் ஆய்வுக்கான பாடங்கள். இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, பள்ளி கல்வித்துறை செயல்பாடுகளை கண்காணிக்க மாவட்ட வாரியான குழு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கு. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். திருவள்ளூரில் இருக்கிற அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகமாக காட்டி மோசடியில் ஈடுபட்டது சமயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் விழுப்புரம் கோலியனூரில் உள்ள அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளிகளில் முறைகேடுகள் நடந்திருப்பதை கல்வித்துறை கண்டுபிடிச்சிருக்கு. அதாவது முறைகேடாக மாணவர்களின் எண்ணிக்கையை பதிவு செய்து நலத்திட்ட உதவிகளை பெற்று வந்திருக்கு. இந்த நிலையில் முறைகேடுகளை களையும் நோக்கில் பள்ளி கல்வித்துறை செயல்பாடுகளை கண்காணிக்க மாவட்ட வாரியாக குழு அமைச்சு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கு. அதன்படி பள்ளி கல்வித்துறையில் IAS தரத்தில் இருக்கிற அதிகாரிகள், இயக்குநர்கள், கண்காணிப்பு அதிகாரிகளை நியமனம் செய்யப்பட இருக்காங்க. இந்த அதிகாரிகள் அரசின் நலத்திட்டங்கள், பள்ளிகளில் ஆய்வு மற்றும் முதுமைக்கல்வி அலுவலர்களின் ஆய்வு செய்வாங்க. மாதத்திற்கு ஒரு முறையாவது பொறுப்பு மாவட்டத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு. மாவட்டந்தோறும் ஆய்வு செஞ்சு அறிக்கையை 5ஆம் தேதிக்குள்ள சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மாவட்ட வாரியாக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளின் பெயர்களை பார்த்துடலாம். உங்கள் மாவட்டத்துக்குரிய கண்காணிப்பு அலுவலரின் பெயரை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அவங்களுடைய பெயர்கள் மற்றும் அவர்கள் நியமிக்கப்பட்ட மாவட்டம் பற்றி பார்த்துடலாம். நேம் அண்ட் டெஸ்டினேஷன்ஸ் ஆஃப் த மானிட்டரிங் ஆஃபீஸர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டாக்டர் பி சங்கர் IAS மேனேஜிங் டைரக்டர் புதுக்கோட்டை. டாக்டர் MRT IAS ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டர் செங்கல்பட். டாக்டர் S கண்ணப்பன் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் மதுரை. TMT D உமா டைரக்டர் ஆஃப் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் காஞ்சிபுரம். டாக்டர் M பழனிசாமி டைரக்டர் ஆஃப் பிரைவேட் ஸ்கூல் சென்னை. TMT N லதா டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் கூடலூர். டாக்டர் C உஷாராணி மெம்பர் ஸ்கூல் எஜுகேஷன் ராணிப்பேட் அண்ட் திருப்பத்தூர். டாக்டர் S நாகராஜ் முருகன் டைரக்டர் ஆஃப் நான் ஃபார்மல் அண்ட் அடல்ட் எஜுகேஷன் கள்ளக்குறிச்சி. டாக்டர் P குப்புசாமி செக்ரட்டரி சேலம் அண்ட் நாமக்கல். திரு S சேதுராமவர்மா கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் விழுப்புரம். TMT S உமா அடிஷ்னல் ப்ராஜெக்ட் டைரக்டர் கோயம்புத்தூர் அண்ட் த நீலகிரிஸ். டாக்டர் PA நரீஸ் டைரக்டர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் திருவள்ளூர். TMT K சசிகலா ஜாயிண்ட் டைரக்டர் NSS திருவாரூர். திரு C செல்வராஜ் ஜாயிண்ட் டைரக்டர் கரூர். டாக்டர் S சுகன்யா ஜாயிண்ட் டைரக்டர் கிருஷ்ணகிரி அண்ட் தர்மபுரி. TMT K ஸ்ரீதேவி ஜாயிண்ட் டைரக்டர் கன்னியாகுமரி. TMT C அமுதவல்லி ஜாயிண்ட் டைரக்டர் பெரம்பலூர் அண்ட் அரியலூர். திரு P பொன்னாய்க் ஜாயிண்ட் டைரக்டர் தேனி. டாக்டர் V குமார் ஜாயிண்ட் டைரக்டர் ராமநாதபுரம் அண்ட் சிவகங்கை. டாக்டர் D ராஜேந்திரன் ஜாயிண்ட் டைரக்டர் திருச்சி. TMT N அனிதா ஜாயிண்ட் டைரக்டர் திருப்பூர். டாக்டர் V ஜெயக்குமார் ஜாயிண்ட் டைரக்டர் விருதுநகர். திரு M ராமசாமி ஜாயிண்ட் டைரக்டர் ஈரோடு. TMT S சாந்தி ஜாயிண்ட் டைரக்டர் திருவண்ணாமலை. திரு P ஐயனன் ஜாயிண்ட் டைரக்டர் வேலூர். TMT A ஞானகௌரி ஜாயிண்ட் டைரக்டர் ஹையர் செகண்டரி லெவல் திருநெல்வேலி அண்ட் தென்காசி. திரு R பூபதி ஜாயிண்ட் டைரக்டர் செகண்டரி மயிலாடுதுறை அண்ட் நாகப்பட்டினம். திரு S கோபிதாஸ் ஜாயிண்ட் டைரக்டர் திண்டுக்கல். திரு R சுவாமிநாதன் ஜாயிண்ட் டைரக்டர் தஞ்சாவூர். திரு K முனுசாமி தூத்துக்குடி ஜாயிண்ட் டைரக்டர். இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னா, 4வது பாயிண்ட் 5வது பாயிண்ட் முக்கியமாக தெரியணும். கண்காணிப்பு அலுவலர் தங்கள் மாவட்டத்திற்கு மாதம் ஒரு முறையாவது சென்று ஆய்வு அறிக்கையை அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு முன் தவறாமல் சமர்ப்பிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. 5வது பாயிண்ட் என்னென்னா, கண்காணிப்பு அலுவலர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களுக்குள் தங்களை கட்டுப்படுத்தி கொள்ளாமல் தேவை ஏற்படும் போது மற்ற மாவட்டங்களுக்கும் வருகை தர வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5வது பாயிண்ட் நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்தந்த மாவட்டத்துக்குரிய அலுவலர் மட்டும் வருவாங்கன்னு அவசியம் இல்லை, மற்ற மாவட்டத்துக்குரிய அலுவலர்களும் வரலாம். அதனால எப்போதும் தயார் நிலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
இதுக்கு முந்தைய வீடியோவில் தொடக்க நடுநிலைப்பள்ளி ஆய்வுக்கான பாடங்கள் என்னென்னங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் உயர்நிலை மற்றும் மேல்நிலை வகுப்பிற்கான ஆய்வுக்கான செயல்பாடுகள் என்னென்னங்கிறத பற்றி பார்க்கலாம். என்னென்ன செயல்பாடுகள் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு அகாடமிக் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் பள்ளி பார்வை மொபைல் ஆப். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பள்ளி பருவ தொடர்பான மொபைல் பயன்பாடுகள் அதை பார்க்குறாங்க. அப்புறம் 10th 11th 12th ரிசல்ட் அனாலிசிஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க ரிசல்ட்டு 10th 11th 12th எந்த அளவுக்கு ரிசல்ட் எடுத்திருக்காங்கிறத பகுப்பாய்வு செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த அளவுக்கு ப்ரிஃபரன்ஸாக இருக்காங்கன்னு செக் பண்ணுவாங்க. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸ், எக்ஸைட்டிங் அண்ட் அடிஷ்னல் நீடு. அதாவது பள்ளிக்கு உள்கட்டமைப்பு விவரங்கள் என்னென்ன அதை செக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பள்ளிகளுக்கு வேறு ஏதாவது கூடுதல் தேவைப்படுதா அப்படிங்கிறதையும் இது பண்ணுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஹையர் செகண்டரி குரூப்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர் எக்ஸெட்ரா. மணி நொடி குழுக்கள், மாணவர் ஆசிரியர் போன்றவருடைய விவரங்கள். அதுக்கு நெக்ஸ்ட்டு எமிஸ் அப்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலர்ஸ். எமிஸில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவருடைய விவரங்கள் மேம்படுத்தியிருக்காங்களா, அதாவது அப்டேட் பண்ணியிருக்காங்களாங்கிறத செக் பண்ணுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வேக்கன்சிஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங். கற்றல் கற்பித்தல் அல்லாத பணியிடங்கள், காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குது. அதுக்கடுத்து அது மட்டும் இல்லாமல் வேக்கன்சி ஆல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அண்ட் எமிஸ் அப்டேட்டிங். அனைத்து நலத்திட்டங்களை செயல்படுத்துகிறாங்களா, அது இல்லாமல் எமிஸ் புதுப்பிச்சிருக்காங்களா அதையும். அடுத்து பிடி அண்ட் எஸ்எம்சி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஃபண்ட் பொசிஷன்ஸ். பிடி மீட்டிங் வச்சு அதுக்குரிய நிதிநிலைகள் எப்படி இருக்குது, பிடிஏ மற்றும் எஸ்எம்சி நடவடிக்கைகள் மற்றும் அதோடைய நிதிநிலை எப்படி இருக்குங்கிறத ரெக்கார்டை செக் பண்ணுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கிளப் ஆக்டிவிட்டீஸில் கிளப் நடவடிக்கைலாம் என்ன செய்கிறாங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். விளையாட்டு நடவடிக்கைகள், அது சாதனைகள் என்னென்ன ஸ்போர்ட்ஸில் அதில் பிளேயரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸில் என்னங்கிறதையும் அவங்க செக் பண்ணிடுவாங்க. 11வது ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெல்த் ஸ்க்ரீனிங் அண்ட் எமோஷனல் வெல்பீயிங். உடல்நிலை எப்படி இருக்குது, மாணவருடைய உடல்நலம் மற்றும் மனநிலை எப்படி இருக்கிறதையும். அதுக்கடுத்து ஸ்காலர்ஷிப்ஸ், உதவித்தொகை. அதுக்கடுத்து ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷன் பை சிஓ டிஓ டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்டிஃபிகேஷன் ரிப்போர்ட்ஸ். அதாவது சிஓடிஓ அவங்களுடைய ஸ்கூலுக்கு விசிட் பண்ண வராங்களா, அவங்களுடைய குறைகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அதுக்குரிய ரிப்போர்ட்டையும். அதுக்கடுத்து அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் அண்ட் ட்ராப் அவுட். அதாவது வெளியே குழந்தைகளுடைய வெளியே என்னென்ன செயல்பாடுகள் செய்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இடையில நின்ற குழந்தைகள் எத்தனை அப்படிங்கிற ரெக்கார்டையும். அப்புறம் இன்க்ளூசிவ் எஜுகேஷனல் அண்டு டிஃப்ரெண்ட்லி எபிள் சில்ட்ரன், அதாவது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உள்ளடக்கிய கல்வி அளிக்கப்படுதா அப்படிங்கிறதையும் அவங்க செக் பண்ணுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு அதர் எஸ்எஸ் என்னென்னா சமக்ரா சிக்ஷா. அது அந்த கூறுகள்லாம் செயல்படுறாங்களா. அதுக்கடுத்து பதிவு என்ரோல்மெண்ட், என்ஐஎஸ் எஸ்எல்எஸ் பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கோர்ட் கேஸ் பெர்டைனிங் டு த ஸ்கூல் ஆர் டீச்சர்ஸ். பள்ளி ஆசிரியர்கள் தொடர்பான நீதிமன்ற வழக்குகள் எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரியும். அதுக்கடுத்து சிஎம் செல் பெட்டிஷன்ஸ் பெண்டிங், முதல்வர் செல் மனுக்கள் நிலுவையில் இருக்கா அப்படிங்கிறதையும். ஆர்டிஐ பெட்டிஷன் பெண்டிங், ஆர்டிஐ மனுக்கள் நிலுவையில் இருக்கா அப்படிங்கிறதையும். இப்போ ரிஜிஸ்டர் என்னென்ன ரிஜிஸ்டர் செக் பண்ணுறாங்கன்னா, ஸ்டாக்கு, அக்கௌண்ட்ஸு, ஸ்பெஷல் பீசஸ், சிறப்பு கட்டணம், கணக்குகள் இதெல்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் என்எம்எம்எஸ்எஸ், என்டிஎஸ் ட்ரஸ்ட்டு, அப்புறம் ஸ்கவுட்ஸ் கைடன்ஸ், என்எஸ்எஸ், ஜேஆர்சி, என்சிசி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கா, அதுக்குரிய ரெக்கார்ட்ஸ்கெல்லாம் அவங்க வச்சுருக்காங்களா அதையும். அப்புறம் நான் மீல் ஸ்கீம், மதிய உணவு திட்டத்தையும். அப்புறம் பேசிக் ஸ்கில் ட்ரைனிங் இன் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் லாங்குவேஜ், கணித மற்றும் மொழிகளுக்குரிய அடிப்படை பயிற்சியை கொடுக்குறாங்களா. அப்புறம் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் அண்ட் யூட்டிலிட்டேட்டிவ், நூலக வசதி மற்றும் பயன்பாடு இருக்கா. லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் அண்டு யூட்டிலிட்டி அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைப்ரரி அதாவது நூலக வசதி இருக்கா, அதை அவங்க பயன்படுத்துகிறாங்களா. இப்போ லேபரேட்டரிஸ், சயின்ஸ், லாங்குவேஜ், ஹைடெக் லேப்ஸ் எக்ஸட்ரா இதில் அதாவது லேப் வசதிகள் குழந்தைகளுக்கு இருக்கா, அந்த லேபெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கிறதையும். அதுக்கடுத்து ஃபங்க்ஷனிங் ஆஃப் இன்டர்னல் கம்ப்ளிமெண்ட்ஸ் கமிட்டிஸ், உள்புகார் குழுக்கள்லாம் செயல்படுத்துகிறாங்களா. அதாவது மாணவர்களுக்கு இப்போ 144/17 1098 இதுக்குரிய அவேர்னஸ் அவங்களுக்கு மாணவ விழிப்புணர்வு இருக்கா. அதுக்கடுத்து மந்த்லி பப்ளிகேஷன்ஸ், அதாவது ஊஞ்சல், தேன் சிட்டு, அப்புறம் கனவு ஆசிரியர் இந்த மாதிரி பப்ளிகேஷன் மந்த்லி பப்ளிகேஷன் வருதா. செக்கிங் ஹெச்எம் கிளாஸ் ரூம் அப்சர்வேஷன் ரெக்கார்ட்ஸ், அதாவது ஹெச்எம் வகுப்பு அறை கண்காணிப்பு பதிவில் சரி பார்ப்பாங்க. அப்புறம் கேஜிபிவி ஸ்கூல், அதுக்கு தமிழ்நாடு மாடல் ஸ்கூல் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல், அதாவது தமிழ்நாட்டில் மாதிரி பள்ளி மற்றும் பெண்கள் விடுதிகள் அதெல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் நான் முதல்வன் ஸ்கீம், அந்த ஸ்கீம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு புதுமை பெண் அண்டு தமிழ் புதல்வன் ஸ்கீம் அதையும் பார்ப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம பள்ளி நம்ம ஊர் பள்ளி, இப்படி 37 செயல்பாடுகளை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக நடக்குதா, அதுக்குரிய ரெக்கார்ட்லாம் கரெக்டாக பராமரிக்கிறாங்களாங்கிறத செக் பண்ணுவாங்க.
அவ்வளோதான். உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிக்கு என்னென்ன இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்கிறத விரிவாக பார்த்துட்டோம். அதே போல் சிஓ ஆஃபீஸில் என்னென்ன வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சிஓ ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அதே போல் இந்த ரெக்கார்ட்ஸில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அதே போல் டிஓ ஆஃபீஸுக்கு என்னென்ன இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்கிறதையும், பிஓ ஆஃபீஸ் என்னென்ன இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்கிறதையும் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்தந்த ரெக்கார்ட்ஸ் அதுக்குரிய செயல்பாடெல்லாம் தயாரில் வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இது மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கூட நம்ம சேனலில் பாருங்கள்.